நினைத்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். தேவன் நம்மை இந்த உலகத்துக்கு அடையாளமாக வைத்திருக்கிறார். ஆமென். இந்த எசேக்கியேல் 12வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எசேக்கியேல் தீர்க்கதரிசியே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக, இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு முன்பாக நான் உன்னை அடையாளமாக்கினேன் அப்படின்றார். இன்றைக்கி அடையாளம் என்ற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த இந்தியாவில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. நான் ஒரு இந்தியன். ஆமென். ஒரு ஐடென்டிஃபிகேஷன், ஒரு அடையாளம், ஆனால் வேறுபடுத்தி காண்பிக்கிற ஒரு அமெரிக்காக்காரங்கள ஒரு அமெரிக்கன் என்று அடையாளப்படுத்துகிறது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு அடையாள அட்டை கொடுக்கறது போல, ஆமாம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அடையாள அட்டையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். கடந்த நாட்களில் எனக்கு தெரிந்த விதத்தில் நம்ம கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் ஒரு முறை அருமையான நமக்கு ஏதன் பைபிள் காலேஜில் உள்ள பிள்ளைகளுக்கு போய் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். அப்போது போய் பார்க்க வேண்டும் என்ற ஒரு தருணம் கிடைச்ச போது அங்கே இருந்த ஒருத்தர் சொன்ன ஒரு காரியம், மெயினாக நடத்துகிறவர் சொன்ன ஒரு காரியம், கட்டாயம் ஐடி கார்டு இல்லாமல் நாங்கள் உள்ளே விடவே மாட்டோம். ஐடி கார்டுக்கு முக்கியத்துவம் அந்த நாட்களில் தெரியப்படுத்தப்பட்டது. அந்த ஐடி கார்டு அந்த காலங்களில் அப்போ தான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது கொடுத்த பிறகுதான் அவர்கள் உள்ள அனுமதித்தார்கள். நீங்கள் எங்கே உள்ளவங்க, யார், எந்த குரூப்பு, எந்த இடத்துலேருந்து வந்திருக்கிறவங்க என்பதை அது அடையாளம் காண்பிக்கும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அடையாளம் காண்பிக்கிற சில முக்கியமான பகுதிகள் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். ஆமென். முதலாவது சில காரியங்கள், அநேக காரியங்கள் இருந்தாலும் சில அடையாளப்படுத்தின சில முக்கியமான காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்ன நிறுத்த கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. முதலாவது, எசேக்கியேல் தீர்க்கதரிசியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எப்படி அடையாளப்படுத்தினார், எந்த சூழ்நிலையில் அடையாளப்படுத்தினார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தெல்லாம் படிக்கும்போது நடத்தின விதங்கள் எல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமென். செய்கை மூலம் தேவன் சில காரியங்களை ஜனங்களுக்கு விளக்கி காண்பித்தார். நீ இதை செய், இதன் மூலம் நான் சில காரியங்களை அவர்களுக்கு நான் என்ன செய்வேன். நீ தீர்க்கதரிசியா இருக்கிற நீ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீ எப்படி இருக்கிறாய், அடையாளமா இருக்கிறாய். அந்த அடையாளப்படுத்துகிறதுக்காக தேவன் செய்ய வைத்த ஒரு சில காரியங்கள், இல்லை 2 காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு முன்னிறுத்த விரும்புகிறேன். அதை தொடர்ந்து வேதாகமத்தில் சில காரியங்களை யாருக்கு கர்த்தர் அடையாளப்படுத்தி இருக்கிறார் என்பதையும் பார்க்க கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. ஆமென். முதலாவது, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் இந்த கலக வீட்டாருக்கு நீ எப்படி அடையாளமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்தில் அதிபதியாக இருக்கிறவன், ஆமென், சிதேக்கியா, அந்த ராஜாவுடைய பேர் இங்கே குறிப்பிடப்படலை. அந்த சிதேக்கியா ராஜா என்ன செய்தான்னா, கர்த்தருடைய வார்த்தையை அவன் என்ன செய்யலை, கொஞ்சமும் கேட்கல. அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்னா, கலகம் செய்கிறவனாக இருந்தான். தேவனுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு பக்குவம் அவனுக்குள்ள இல்லாமல் இருந்துச்சு. ஆமென். எரேமியா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் சில வார்த்தைகளை சொல்லியிருந்தார். ஆமென். டைரக்டாக சொல்லி கொடுத்தார். நீ இப்படி சரண்டர் ஆகலைன்னா, நீ பாபிலோன் ராஜாவுக்கு சரண்டர் ஆகலைன்னா, நீ இந்த எருசலேமை நீ முற்றுகை போட வேண்டியது வரும், சுட்டரிக்கப்பட வேண்டியது வரும், நீங்கள் எல்லாம் சிறைப்படுத்தப்பட்டு போவீர்கள், 70 வருஷம் அந்த சிறையில் இருப்பீர்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் சொன்னார். ஆனால் இந்த சிதேக்கியா ராஜா என்ன செய்யலை, கொஞ்சமும் கேட்கல, கொஞ்சமும் ஏறிட்டு பார்க்கல, அதுக்கு முக்கியத்துவமே கொடுக்கல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார், நீ பதங்குற நேரத்தில் நீ கர்த்தர் சொன்ன வார்த்தை என்பதை நீ அறிந்து கொள்வாய். ஆமென். அப்படிப்பட்ட நிலைமையில தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியையும் தேவன் என்ன செய்கிறான்னா, ஒரு ஒரு ஆக்ஷன் மூலம், ஒரு செயல்பாடுகள் மூலம் கர்த்தர் இதை விளக்க வைக்கிறார். ஆமென். வாலிபர் கூட்டத்தில் ஒரு பகுதி உண்டு, என்னது, செய்கை மூலம் ஒரு நபரை விளக்குதல். செய்கை மூலம் ஒரு நபரை விளக்குதல் அப்படின்னா, இந்த பிள்ளைகள் என்ன செய்யணும், யாராவது ஒருத்தரை அவங்களுடைய என்ன செய்கையோ அதை என்ன செய்யணும், முன்னால் விளக்கணும், பின்னால் கீழே இருக்கவே என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும்.
வாயே திறக்கக்கூடாது. அவங்க என்ன செய்யக்கூடாது? வாயே திறக்கக்கூடாது. அசைவே வரக்கூடாது. அசைஞ்சானா தெரிஞ்சிடும்ல, வாய் எப்படி அசைஞ்சாலும் தெரிஞ்சிடும். அதனால் அசையும் கூடாது. அவங்க அந்த ஆக்ஷன் மூலம் அந்த செயலை என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அதே போல தான் இங்கே இந்த தீர்க்கதரிசியை செயல்படுத்த வைத்திருக்கிறார். ஆமென். நீ செய்ய வேண்டியது என்ன? நீ உன்னுடைய பொருட்களெல்லாம் ஆயத்தமாக்கிக்கொள். அந்த பொருட்களெல்லாம் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நீ சிறைப்பட்டு போகிறது போல நீ எல்லா பொருட்களையும் இருந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீ என்ன செய்யணும்? போகணும். ஆமென். அல்லேலூயா. ஒரு ஆள் ஒரு வீட்டை விட்டு வெளியே போனால் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும்ல. டென்ஷனாக இருப்பாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சு அதை எடுத்தனா இதை எடுத்தனா எல்லாத்தையும் எடுத்து வச்சு அவங்க என்ன செய்வாங்க? எல்லாம் கட்டி மூட்டை கட்டி எடுத்து வச்சுட்டு அதோடு அவர் விட்டுல, நீ சுவரில் துவாரம் போட்டு சுவர் வழியாக நீ என்ன செய்யணும்? வெளியே போகணும். எல்லாருக்கும் கண்கள் காண சுவர் வழியாக நீ போகணும். டைரக்டாக வழி இருக்கு, அதில் போக சொல்லலை. ஆனால் சுவர் வழியாக துவாரம் போட்டு அதுக்குள்ளாலே நீ போகணும் அப்படின்னு சொன்னான். தேவன் என்னென்ன காரியங்களை செய்ய சொன்னாரோ அதெல்லாம் எசேக்கியா தீர்க்கதரிசி என்ன செய்தார். அவருக்கு பின்னால் என்ன நடக்க போகுது என்பதெல்லாம் சொல்லலை. நீ இதை செய், நான் ஒரு காரியத்தை உனக்கு என்ன செய்வேன்? வெளிப்படுத்துவேன். கடந்த நாளில் நம்ம குயம் வீட்டுக்கு போ, நான் அதில் போய் என்ன செய்கிறேன்? உனக்கு காரியத்தை வெளிப்படுத்துவேன்னு சொன்னது போல இந்த காரியத்திலையும் அவர் என்ன செய்த? எல்லாத்தையும் மூட்டை கட்டி சாயங்கால நேரம் மாலை மயங்கிற நேரத்தில் இவர் தோலை இந்த பொருட்களை எல்லாம் வச்சுட்டு, அங்கே வண்டி வந்ததா சொல்லலை, ஒட்டகம் வந்ததா சொல்லலை, கழுதை வந்ததா சொல்லலை, தோலை எடுத்து வச்சுட்டு அந்த தோரம் வழியாக தன் கைனாலேயே தோரம் போட்டு இவர் என்ன செய்கிறார்? தோரம் வழியாக உள்ளே போய் சிறைப்பட்டு போகிறது போல துக்கத்தோடு அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய பிரயாணத்தை அவர் மேற்கொள்ளுகிறார். ஆமென். இப்படி அவர் நடந்து போறதை பார்த்தோன்னு ஒரு சிலர் கேட்குறாங்க, நீர் என்ன செய்கிறீர்? இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லும் என்று கேட்கும்போது தான் அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். இந்த தேசத்துடைய அதிபதி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்படுவான், செயல்படுத்தப்படுவான் என்பதை குறித்து இந்த இடத்துல அவர் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்த 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இது எருசலேமில் இருக்கிற அதிபதியின் மேலும் அதன் நடுவில் இருக்கிற இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரின் மேலும் சுமரும் பாரம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களிடத்தில் சொல்லு. நீ அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு அடையாளமா இருக்கிறேன். நான் உங்களுக்கு எப்படி இருக்கிறேன்? அடையாளமா. சிலரை பார்க்கும்போது பரியாசம் பண்ற மாதிரி இருக்கும். சிலரை பார்த்தா அவங்க செயல்பாடுகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். அவங்க செய்யறது பிடிக்காது. ஆமென். அதுவும் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, தேவனால் நடத்தப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் நடத்தப்படுகிற காரியங்களை பார்க்கும்போது அவங்கள பரியாசம் பண்றதில்லை, அதுக்கு மிஞ்சி பேசுகிற காரியங்கள் நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆமென். ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது அவர் செய்கிற காரியம், பேசாம நடக்கிற சில விஷயங்கள், அது அர்த்தம் உள்ளதாய் கர்த்தர் இந்த இடத்துல என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். ஆமென். நீ என்ன செய்கிற? துவாரம் போட்டு உள்ளேருந்து ஒரு சிறப்பட்டு போகிறது போல உன் முகத்தை மூடி நீ கடந்து செல்கிறது போல தேசத்துக்கு என்ன செய்யும்? நடக்கும் என்பதை தீர்க்க தரிசனமாய் அவர் செயல் மூலம் அவர் செய்து காண்பித்திருக்கிறார். ஆமென். வாசித்து பார்த்தா தெரியும். 11வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். நீ அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு அடையாளமா இருக்கிறேன். நான் செய்வது எப்படியோ அப்படியே அவர்களுக்கும் செய்யப்படும். சிறைப்பட்டு பரதேசம் போவார்கள். அவர்கள் நடுவில் இருக்கிற அதிபதி மாலை மயங்கும் போது தோளின் மேல் சுமை சுமந்து புறப்படுவான். வெளியே சுமை கொண்டு போக சுவரிலே துவாரம் இடுவார்கள். வெளியே சுமை சுமந்து போகிறதுக்கு என்ன செய்வாங்களாம்? சுவர்ல என்ன போடுவாங்களாம்? துவாரம் போடுவாங்க. கண்ணினாலே அவன் தன் தேசத்தை காணாதபடி தன் முகத்தை மூடிக்கொள்வான். நான் என் வலை அவன் மேல் வீசுவேன். அவன் கண்ணிலே பிடிபடுவான். அவனை கல்தே தேசமாக பாபிலோனுக்கு கொண்டு போவேன். அங்கே அவன் சாவான், ஆகிலும் அதை காண மாட்டான். ஹல்லேலூயா. முகத்தை மூடிட்டு அவனை கொண்டு போவாங்க. ஆமென். போயிட்டு அந்த இடத்துல அவன் சாகுறதுக்கு தன்னை என்ன செய்வான்? ஒப்பு கொடுக்கப்படுவான். அது மட்டும் இல்ல, கீழே நீங்க வாசித்து பாருங்க.
14வது வசனம், அவனுக்கு உதவியாக அவனை சுற்றிலும் இருக்கிற யாவரையும் அவனுடைய எல்லா இராணுவங்களையும் நான் சகல திசைகளிலும் தூற்றி அவர்கள் பின்னே பட்டயத்தை உருவுவேன். அப்படி நான் அவர்களை ஜாதிகளுக்குள்ளே தூற்றி அவர்களை தேசங்களிலே சிதறடிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியம். இப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்திருந்தாலும் ஆனாலும் தாங்கள் போய் சேரும் ஜாதிகளுக்குள்ளே தங்கள் அருவருப்புகள் எல்லாம் விவரிக்கும்படி நான் அவர்களை கொஞ்சம் பேரை பஞ்சத்துக்கும் பட்டயத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பி மீந்திருக்க பண்ணுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார். நல்ல கைகளை தட்டி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். சாதாரணமான ஒரு தீர்க்கதரிசி, மனுஷனுக்கு முன்பாக அற்பமாக எண்ணப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி, அவங்க சொன்னா கேட்க மாட்டார்கள் என்று அறியப்படுகிற ஒரு நிலைமையிலும் அவர் செய்கை மூலம் இது தேசத்தில் நடக்க போகுது என்பதை ஆமென் ஒரு அடையாளமாக காண்பித்து கர்த்தர் இந்த தேசத்தில் காணப்பட போகிற எல்லா விதமான காரியங்களையும் வெளிப்படுத்தும் போது அதிலையும் மீதியா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்த உயர்த்தி ஹல்லேலூயா. கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல என்னெல்லாம் வருமா? பஞ்சம், பட்டயம், கொலை நோய். இந்த மூணும் கொடுக்கப்பட்டிருக்கிற பயங்கரமான தண்டனை. யாருக்கு? கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போகிறவர்களை, சிறைப்பட்டு போகிறவர்களுக்கு. ஒன்றில் பஞ்சம் வரும், இல்லைன்னா பட்டயம் வரும், இல்லைன்னா கொலை நோய் வரும். ஆனால் அதன் மத்தியிலும் கர்த்தருக்காக தன்னை தாழ்த்துகிற பிள்ளைகளுக்கு ஒரு இரக்கம் உண்டு. ஆமென். நான் பாவம் செய்த ஆண்டவரே எனக்கு ஒரு இரக்கத்தை பாராட்டுங்கன்னு யார் சொல்றாங்களோ அவங்க பாக்கியசாலிகள். புரிஞ்சவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு இந்த கால நேரத்தில் இந்த வார்த்தை கேட்கும்போது சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை வல்லமுள்ளது. கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு சாதாரணமான ஒரு தீர்க்கதரிசியை தேசத்துக்கு ஒரு அடையாளமாக கர்த்தர் என்ன செய்தார்? மாற்றி வைத்திருந்தார். ஆமென். 24வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை இதே தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 24வது அதிகாரம், அதில் 16வது வசனத்திலிருந்து ஒரு சம்பவம் இருக்கு. கொஞ்சம் நீங்க அதை கவனமாக கவனிச்சிங்கன்னா வித்தியாசமான ஒரு அனுபவத்தை அந்த இடத்துல தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். வாசிங்க 16வது வசனம். மனுபுத்திரனே, இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளுவேன். இப்படி இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கும் போது சிலர் கேட்பாங்க, என்ன ஆண்டவர் இப்படி எல்லாம் செய்கிறார்? இரக்கம் இல்லாத மாதிரி செய்கிறார், இரக்கமற்ற செய்கிற செயல் மாதிரி செய்கிறார் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் அதை வெளிப்படுத்துவதற்கு தேவன் இந்த இடத்துல என்ன செய்கிறார்னா, நீ பிரியமாய் நினைக்கிற, உன் கண்களுக்கு பிரியமாய் இருக்கிற உன் மனைவிய ஒரே அடியில நான் என்ன செய்திருவேன்? கொண்டு போட்டுருவேன். அது மட்டும் இல்ல, நீ அதனால புலம்பவோ அழாமலோ கண்ணீர் விடாமலோ இருப்பாயாக, அலறாமல் பெருமூச்சு விடு. வேற எதையும் நீ செய்திராத. என்ன செய்திராத? பெருமூச்சு மட்டும் விடணும். அலறக்கூடாது, கண்ணீர் விடிக்கக்கூடாது, சத்தம் போடக்கூடாது, வேற எதையும் செய்யக்கூடாது. ஆமென். நம்மகிட்ட இப்படி சொன்னா எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தமாக இருப்பீங்க? ஆமென். பிரியமானவங்க நம்ம விட்டு போனா அழக்கூடாதுன்னு சொன்னா எத்தனை பேர் அழாமல் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. மற்றவங்களை போல அழக்கூடாதுன்னு கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. மற்றவங்க அலறது போல, மற்றவங்க புலம்புறது போல நம்ம என்ன செய்யக்கூடாதான்? புலம்பக்கூடாதான். ஐயோ போயிடுச்சே அப்படின்னு நம்ம புலம்பக்கூடாது, அலறக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? நமக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு நாள் நம்ம சந்திப்போம். அந்த ஒரு நம்பிக்கை கர்த்தர் தந்திருக்கிறதுனால. ஆமென். இந்த இடத்துல பாருங்க, நீ அலறாத, கண்ணீர் விடாத, ஆனா ஒன்னே ஒன்று செய், பெருமூச்சு விடு. ஆமென். அடுத்து வாசித்து பாருங்க.
கொண்டாட வேண்டாம். உன் பாகையை உன் தலையில கட்டி உன் பாதரட்சையை உன் பாதங்களில் தொடுத்துக்கொள். உன் தாடியை மூடாமலும் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும். ஒரு முறை கூட அந்த 17ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அலறாமல் பெருமூச்சு விடு, இழவு கொண்டாட வேண்டாம். உன் பாகையை உன் தலையிலே கட்டி உன் பாதரட்சைகளை உன் பாதங்களில் தொடுத்துக்கொள். உன் தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும் இருக்க கடவாய். இது ஒரு அடையாளம், இது ஒரு அடையாளம். இதே போல தேசத்துல நடக்க போகுது. நீ இதை செய்யறல, இதே போல நான் நடத்த போறேன், தேசத்துல நான் நடத்த போறேன், நீ இப்படி செய் அப்படின்னு சொல்றேன். ஆமென். இதெல்லாம் கவனமாய் கவனித்துக் கொண்டிருக்கிற தேசத்து ஜனங்கள் இந்த வாசித்து பாருங்க 18ஆம் வசனத்துல, விடியற் காலத்தில் நான் ஜனங்களோடு பேசினேன், அன்று சாயங்காலத்தில் என் மனைவி செத்து போனாள், எனக்கு கட்டளையிட்டபடியே விடியற் காலத்தில் செய்தேன். அப்பொழுது ஜனங்கள் என்னை நோக்கி, நீ செய்கிறவைகள் எங்களுக்கு என்னத்துக்கு அடையாளம் என்பதை எங்களுக்கு தெரிவிக்க மாட்டேன். சில காரியங்களை தேவன் செய்யும் போது ஆமென், கர்த்தர் ஒரு அடையாளமா கர்த்தர் செய்ய வைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சில ஊழியக்காரங்க என்ன பூசுவாங்க, என்ன பூசி ஜெபிக்கிற பார்க்குறேன், அது ஒரு அடையாளமாக செய்கிறாங்க. சில கையில் உயர்த்தி ஜெபம் பண்ணுவாங்க, அது ஒரு அடையாளமாக ஜெபம் பண்ணுவாங்க. சில நேரங்களில் அவங்களுடைய ஆக்ஷன் மூலம் அந்த காரியத்தை வெளிப்படுத்துவாங்க, அடையாளமாக செயல்படுத்துகிறாங்க. கர்த்தர் எதை செய்யணும்னு சொல்கிறாரோ அதை மூலம் அவங்க என்ன செய்கிறாங்க, செயல்படுத்து. அதுலேயும் ஒரு அர்த்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். இந்த எசேக்கியா தீர்க்கதரிசியுடைய மனைவியை செத்து போன பின்பு நீ இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்ன அதே வார்த்தையின்படி இந்த எசேக்கியா தீர்க்கதரிசி செய்த போது கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதுல 21ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் வீட்டாரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ உங்கள் பலத்தின் முக்கியமும். இந்த காரியம் ரொம்ப முக்கியம், என்ன ரொம்ப சிந்திக்க வைத்த ஒரு காரியம். உன் பலத்தின் முக்கியமும் உங்கள் கண்களின் விருப்பமும் உங்கள் ஆத்துமாவின் வாஞ்சையுமாகிய என் பரிசுத்த ஸ்தலத்தை நான் பரிசுத்த குலைச்சலாக்குவேன். ஆமென். எல்லாம் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உன் கண்களின் விருப்பமும் உன் ஆத்துமாவின் வாஞ்சியமாயிருக்கிற என் பரிசுத்த ஸ்தலத்தை நான் பரிசுத்த குலைச்சலாக்குகிறேன். நீங்கள் விட்டு வந்த உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் பட்டயத்தால் விழுவார்கள். ஹல்லேலூயா. ஒரே நிமிஷத்துல அடித்து போட்டது போல ஆமென், பரிசுத்த குலைச்சல் ஆக்குற இந்த சம்பவத்தையும் நான் ஒரே நிமிஷத்துல நான் அதமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அதுக்கு அர்த்தம் என்ன? நம்ம விரும்புகிற காரியங்கள் ஆமென், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதல்ல. ஆமென், நம் கண்களுக்கு விருப்பமானவைகள், நம் கண்கள் பலத்தினால் விரும்புகிற காரியங்களை தேவன் ஒரே அடியா கர்த்தர் என்ன செய்கிறாரா, அடித்து போட்டுக்கிறார். புரிஞ்சவங்களுக்கு ஆய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதனால நம்ம அழக்கூடாது, இளவு கொண்டாடக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது. ஆமென். எதுக்கு தெரியுமா? நம்மளை ஒன்று கூட பரிசுத்தமாக்குவதற்கு, நம்மளை சுத்திகரிப்பதற்கு, ஆண்டவரோட ஒரு ராஜ்யத்துக்கு நேராக நம்மை நடத்துவதற்கு. ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது பாருங்க, தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்கள் தாடியை மூடாமல் துக்கம் கொண்டாமல் அப்பத்தை புசியாமல் இருப்பீர்கள். உங்கள் பாகைகள் உங்கள் தலைகளிலும் உங்கள் பாதரட்சைகள் உங்கள் கால்களில் இருக்கும். நீங்கள் புலம்பாமலும் அழாமலும் இருந்து உங்கள் அக்கிரமங்களில் வாடி போய் ஒருவரை ஒருவர் பார்த்து தவிப்பீர்கள். 24ஆம் வசனத்திலிருந்து எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அப்படியே எசேக்கியேல் உங்களுக்கு அடையாளமாக இருப்பான், அவன் செய்தபடி எல்லாம் நீங்களும் செய்வீர்கள். இப்படி வரும்போது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று சொல் என்று உரைத்தேன் என்றார். 25ஆவது வசனம், பின்னும் மனுப்புத்திரரே, நான் எந்த நாளிலே அவர்களுடைய பலத்தையும் அவர்களுடைய அலங்காரத்தின் மகிழ்ச்சியையும் அவருடைய கண்களின் விருப்பத்தையும் அவருடைய ஆத்துமாவும் விசேஷித்த வாஞ்சையும் அவருடைய குமாரரையும் அவருடைய குமார்த்தையும் அவளை விட்டு எடுத்துக்கொள்கிறேனோ, அந்த நாளில் தானே தப்பி வந்த ஒருவன்
உன்னிடத்தில் வந்து உன் காதில் கேட்க சொல்லுவான் அல்லவோ, அந்த நாளில் தானே உன் வாய் திறக்கப்பட்டு நீ தப்பி வந்தவரோடு பேசுவாய். இனி நீ மௌனமாய் இருக்க மாட்டாய். இப்படி நீ அவர்களுக்கு அடையாளமாய் இருப்பாய். நான் கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. அதுவரை நீ வாயை திறக்க மாட்ட, பெருமூச்சு மட்டும் நீ விடுவ. நீ அடையாளமாக இருப்ப. நீ செய்த காரியத்தை போல நடக்கும். ஆனா அதிலிருந்து தப்பி வந்த ஒரு மனுஷன் உம்மிடத்தில் பேசுவான். அவனிடத்தில் நீ பேசுவ. ஹல்லேலூயா. நீ அவருக்கு அடையாளமாக இருப்ப. இன்னைக்கும் தேவ சமூகத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாம் விருப்பப்படுகிற சில காரியங்கள் நம்மை விட்டு எடுபட்டு போகும்போது தப்பி வந்தோம் என்றால் நீங்களும் நானும் பாக்கியம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசி காரியத்தை சொல்லும்போது இந்த காரியத்தை புரிந்து கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். நம் கண்களுக்கு விருப்பமானவைகள். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தை அலட்சியப்படுத்துகிற ஒரு காரியம் என்னன்னா, நம்ம கண்களுக்கு விருப்பமானதை, தனக்கு பலத்துக்கு விருப்பமானதை, தம்முடைய ஆத்மாவுக்கு வாஞ்சி உள்ளதை ஏற்றுக்கொண்டு செயல்படுகிற காரியத்தை தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் ஒரே நிமிஷத்துல கர்த்தர் அதை அதமாக்க அவர் போதுமான தேவன். ஹல்லேலூயா. அது அதமாக்கப்படும் போது நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். அழனும் போல தோணும், வேதனைப்படணும் போல தோணும், துக்கம் கொண்டாடணும் போல தோணும். ஆனா கர்த்தர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, பெருமூச்சு மட்டும் விட்டுக்கோ. கர்த்தர் உனக்கு அவங்க மத்தியில் நான் உன்னை அடையாளமா வைப்பேன். ஹல்லேலூயா. ஜனங்கள் மத்தியில் நம்ம ஒரு அடையாளமா இருக்கணும். தப்பி வருகிறவர்களா இருக்கணும். பஞ்சத்துக்கும் பட்டயத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புகிறவர்களா கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. புரிஞ்சவங்க மட்டும் கையில தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்துல வர்ற பயங்கரமான அழிவிலிருந்து நம்மை தப்புகிறவர்களா கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய பங்கு. அந்த ஆசீர்வாதங்களுக்கு பங்கா கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. கர்த்தர் நம்மை அபிஷேகிப்பாராக. நல்ல கையில தட்ட முடிஞ்சவங்க கையில தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மை அபிஷேகிப்பாராக. ஹல்லேலூயா. நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இந்த ஜனங்களுக்கு அடையாளமாகவும் அற்புதமாகவும் நடத்துவாராக. ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவாராக. துதிக்கிற பிள்ளைகளை மாற்றுவாராக. தேவனுக்கு பிரியமுள்ளவர்களை கர்த்தர் மாற்றுவாராக. நம்ம கண்களுக்கு பிரியமுள்ளவர்களாக அல்ல, தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் மாற்றப்படுவதற்கு கர்த்தர் நம்மை அபிஷேகிப்பாராக. எத்தனை பேர் விசுவாசத்தோடு கையில தட்டி ஆமென் சொல்ல முடியும்? இன்றைக்கு இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கும் போது எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஜனங்களுக்கு ஆமென், தேசத்துக்கு ஒரு அடையாளமாக கர்த்தர் மாற்றி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 8வது அதிகாரம் 18வது வசனத்துல ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாக. எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தை சொல்லணும். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும். ஒரு முறை கூட சொல்லுங்க பார்க்கலாம். இதோ நானும். விரும்புறவங்க, பட்டயத்திலிருந்து தப்பணும்னு விரும்புறவங்க, சிறையிருப்பிலிருந்து தப்பி வரணும்னு விரும்புறவங்க, கொள்ளை நோயிலிருந்து தப்பி விரும்புகிறவங்க, கர்த்தர் சமூகத்தில் நம்ம வாஞ்சிக்க வேண்டிய ஒரு காரியம், சேனைகளின் கர்த்தராலே அடையாளமாகவும் அற்புதமாகவும் கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஒரு முறை கூட எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஆமென். கீழே உள்ள வசனங்கள் வாசிக்கும் போது ஏன் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆமென். கொஞ்சம் வாசிக்கலாமா? ஏன் வாசிக்கிறேன்னா உங்களுக்கு புரிகிறதுக்காக, தவறா புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக தான். அந்த வசனத்தை கொஞ்சம் கவனமா கவனித்துக் கொள்ளுங்க. ஆமென். அஞ்சனம் பார்க்கிறவர்கள், முணுமுணுக்கிறவர்கள், ஓதுகிற குறிக்காரிடத்தில் விசாரிங்கள் என்று சொல்லும் போது ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியது அல்லவோ? உயிருள்ளவர்களுக்காக செத்தவரிடத்தில் விசாரிக்கலாமோ?
ஹல்லேலூயா. குறி கேட்குறவங்க, அஞ்சனம் பார்க்குறவங்க. ஹல்லேலூயா. ஆமென். என்கிட்ட கேட்பாங்க நிறைய பேர், அம்மா ஜோமணி இதை சொல்லுவீங்களாம்மா, நான் போகலாமா போகக்கூடாதா, நான் இருக்கலாமா இருக்கக்கூடாதா, நீங்கள் ஜோமணி எனக்கு சொல்லுங்க சரியா. என்ன சொல்லணும்? இவங்க ஜோம் பண்ண மாட்டாங்க. யார் ஜோம் பண்ணணும்? ஆமென். நீங்கள் ஜோம் பண்ணி எனக்கு சொல்லுங்க சரியா. நான் வேலைக்கு போகலாமா வேலைக்கு போகக்கூடாதா, எனக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா. நம்ம குறி காக்கிற மாதிரி நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு அப்படி சொல்லவே தெரியாதும்மா, எனக்கு அப்படி சொல்லவே தெரியாது. கர்த்தர் எனக்கு சொன்னால் நான் சொல்கிறேன், இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சது போல் நான் சொல்கிறேன். ஆமாம், இப்படி தான் சொல்கிறதுக்கு எனக்கு தெரியாது. ஆமென். ஹல்லேலூயா. யாராவது இப்படி வந்து கேட்க வந்தால் ஜோமனி விட்டுறது தான் ஆண்டவர், ஏதாவது வெளிப்படுத்தினா மட்டும் சொல்கிறது தான், இல்லைன்னா சொல்கிறதே கிடையாது. தேவையில்லாத பிரச்சனை. ஆமென். வந்தாங்க என்பதுக்காக சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆமென். வந்தாங்க அதனால் உங்களுக்கு வாய்க்குன்னு சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. கத்த சொன்னா சொல்லணும், அவ்வளோதான். குறி கேட்க வரவங்கள்ட்ட நம்ம சொல்லவே கூடாது. ஆமென். குறி கேட்கறது, அஞ்சனம் பார்க்கறது, சத்தவங்களிடத்துல போய் குறி கேட்கறது. ஆமென். தேவன் அருவருக்கிற காரியங்கள், இதிலெல்லாம் நம்மை தப்பித்துக் கொள்வதற்கு தேவன் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் உண்மையா இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் இந்த உலகத்துக்கு, இந்த தேசத்துக்கு, இந்த சபைக்கு அடையாளமாகவும் அற்புதமாகவும் கர்த்தர் நம்மை வழி நடத்த என் தேவன் போதுமானவன். நல்ல கையில தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஆவினால் நிரப்பப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள், தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. இந்த தேசத்துக்கு ஒரு அடையாளமா கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு முறை மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் வழி நடத்தி கொண்டிருக்கும் போது 12 கோத்திர தலைவர்களுக்கும் ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னா, ஆசாரிய ஊழியம் செய்யணும். ஆமென். ஆசாரிய ஊழியம் செய்யணும். அப்படி செய்யணும்னு ஆசைப்பட்ட போது, அவங்க மட்டும்தான் செய்யணுமா, நாங்கள் செய்யக்கூடாதோ, நாங்கள் இந்த ஆசாரிய ஊழியத்தை நிறைவேற்றக்கூடாதோ? பயங்கரமான முறுமுறுப்பு, பயங்கரமான வாக்குவாதம், பயங்கரமான சண்டை, சரியான சமாதானம் இல்லை ஜனங்கள் மத்தியில். 12 கோத்திர பிதாக்களுக்குள்ளால பயங்கரமான பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது. அப்பந்தான் ஆண்டவர் சொன்னார், இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுறதுக்கு நான் ஒரு காரியத்தை செய்கிறேன். ஆமென். யாரை நான் தெரிந்தெடுக்கிறேன் என்பதை நான் அடையாளம் காட்ட போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. யாரை நான் முன்குறிக்க போகிறேன் என்பதை நான் அடையாளம் காட்ட போகிறேன். முதலாவது நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? மோசே அந்த 12 கோத்திர தலைவர்களுடைய பெயர்களை எழுதின ஒரு கோல் நீங்க எல்லாரும் கொண்டு வாங்க என்று சொல்லி அவளை கொண்டு வர வச்சு அவங்க எல்லாருடைய பெயர்களை எழுதி, ஆமென், லேவி கோத்திரத்தில் மட்டும் ஆரோனுடைய பெயரை கர்த்தர் எழுத சொன்னார். ஆமென். வேற யாருடைய பெயரையும் சொல்லலை. 12 கோத்திர பிதாக்களுடைய பேர் அவங்க பிதாக்களுடைய நாமங்கள் மாத்திரம்தான் என்ன செய்யப்பட்டிருந்தது, எழுதப்பட்டிருந்தது. ஆனால் லேவி கோத்திரத்தில் மட்டும் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை மோசே எடுத்து சொன்னா, அதை மட்டும் நீ ஆரோன் எழுது. ஆமென். ஹல்லேலூயா. ரூபனுக்கு ரூபன் எழுதுனாங்க, சிமியோனுக்கு சிமியோன்னு எழுதுனாங்க, யூதாவுக்கு யூதான்னு எழுதுனாங்க. லேவி கோத்திரத்துக்கு மட்டும் என்னென்னு எழுதுனாங்க, ஆரோன் எழுதுனாங்க. 12 கோள்களும் ஒன்று போல இருந்துச்சு. ஆமென். காஞ்சி எல்லாம் பார்க்கறதுக்கு, ஏன்னா நாளைக்கு ஒரு வாக்குவாதம் வந்துடக்கூடாது என்பதற்காக என்ன செய்தாங்கன்னா, ஒரே மாதிரி கோலை என்ன செய்தாங்க, வெட்டி கொண்டாந்து, ஒரே மரத்திலிருந்து வெட்டி கொண்டாந்தாங்க. ஆமென். ஆமென். என்னாகுமோ 17வது அதிகாரம் வாங்க பார்க்கலாம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 17வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு 12 கோத்திரத்தையும் பெயர் எழுதி சாட்சியின் கூடாரத்துக்கு முன்பாக அவன் வைத்தான். அடுத்த நாள் ஒரே நாளுக்குள்ளால
அந்த 12 கோலுக்குள்ளால நடந்த முக்கியமான பகுதியை தான் இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து ஆதுமை பழங்களை கொடுத்தது. சொல்லுங்க, அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை, ஒரு முறை கூட சொல்லுங்க, துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்து. அபிஷேகம் பண்ணப்பட்டவனை ஒரே நாளில் துளுக்க வைக்க அவரால் முடியும். அபிஷேகம் பண்ணப்பட்டவனை உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஒரே நாளில் ஆண்டவரால் தெரியப்படுத்த முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 12 கோத்திரத்தையும் 12 கோத்திர பிதாக்களுடைய பெயர்களை எழுதப்பட்ட கோலை கொண்டு வைத்த போது 11 கோல்களும் ஆமென் வைத்த மேனியிலே இருந்துச்சு. ஆமென். செத்து போயிருந்தது. ஆமென். இருக்கீங்களா? நான் கூட அதில் இருந்திருந்தா இப்படி கேட்பேன், ஏன் இந்த 11 இப்படி உயிரற்று போயிருக்குது? ஹல்லேலூயா. தேவன் தெரிந்து கொள்கிற கோல் துளிர்க்கும். அந்த எல்லா 12 கோத்திர பிதாக்களுக்கு முன்பாக அதை திறந்த போது ஆரோனின் கோல் மாத்திரம் என்ன செய்தது? துளிர்த்திருந்தது. அதான் 10வது வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க. வாசிங்க பார்க்கலாம். 10வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமாக அடையாளமாக இருக்கும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒழிய பண்ணுவாய். ஆமென். முறுமுறுக்கிறவர்களை நான் ஒழிய பண்ணுவேன். ஆமென். இன்றைக்கு இந்த வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கும் போது ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கலக வீட்டாருக்கு நாம் ஒரு அடையாளமாய் கர்த்தர் நம்மளை வைப்பாராக. இந்த சபையை கர்த்தர் அடையாளமாக கர்த்தர் வைப்பாராக. இன்றைக்கு அந்த வார்த்தையை தான் கர்த்தர் தெளிவுபடுத்த விரும்புகிறார். ஆமென். கலகம் பண்ணுகிறவர்களுக்கு விரோதமாய், ஆமென், முறுமுறுக்கிறவர்களுக்கு விரோதமாய், எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் செயல்படுத்தும் போது அபிஷேகம் பண்ணப்பட்டவுடைய கோல் துளிர்த்தது போல இன்றைக்கு நம்முடைய அபிஷேகம், நமக்குள்ளால் இருக்கிற ஜெபம் ஆகிய கோல் துளிர்க்க கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. நல்ல கையில தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். வாழ்நாள் முழுதும் நித்தியமாய் தலைமுறை தோறும் ஆசாரியனுடைய பட்டத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆரோனுடைய சந்ததிகள் அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அவங்களுக்கு கிருபை கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? 11 கோத்திர பிதாக்கள் வந்து ஜெபித்தாலும் அந்த ஜெபம் கேட்கப்படுவதில்லை. ஆனா அதே பட்சத்தில் ஆரோன் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஒரு பதில் உண்டு. ஆரோன் செலுத்துகிற பலிக்கு ஒரு பதில் உண்டு. கர்த்தர் இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை கர்த்தர் இந்த சபைக்கு கர்த்தர் கொடுத்து பலப்படுத்த விரும்புகிறார். நல்ல கையில தட்டி ஆமென் சொல்லுங்க. அது அடையாளமாக இருக்கும் பொருட்டு அது சபைக்கு முன்பாக, அது அந்த சாட்சி பெட்டிக்கு முன்பாக நீ கொண்டு போய் வை என்று சொல்லி கர்த்தர் அதை வைத்தது நிமித்தம் நித்தியமா நான் அதை ஒழிய பண்ணுவேன். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 12வது அதிகாரம் 7வது வசனம். அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதை அக்கினியால் சுட்டெரிப்பீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். அடுத்த வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே
வராதிருக்கும். ஹல்லேலூயா. வீட்டு வாசல்ல அவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கணும். ஆமென். கடந்த நாளில் ஒருவருடைய வீடு வாடகைக்காக நாங்கள் போய் பார்க்க போன இடத்துல ஒரு வீட்டுக்கு முன்னால் ஒரு காபிரியல் தூதனுடைய உருவம் வச்சுருந்தாங்க. போன உடனே கூட வந்து ஒருத்தர் சொன்னாங்க, அது யார் வீடுமா தெரியுது தெரியுமா? ஆர்சிக்காரங்களுடைய வீடுமா தெரியுது அப்படின்னா. அது ஒரு அடையாளம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்குடைய வீட்டில் என்ன அடையாளமாக இருக்கணும்? அவருடைய ரத்தம் நமக்கு அடையாளமாக இருக்கணும். நான் இதை தியானிக்கும் போது தேவன் எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். 10 வாதைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதுகாக்கும்படியாய், எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வரும்படியாய் எகிப்துக்கு கர்த்தர் கட்டளையிட்ட போது, அந்த எகிப்துக்கு வந்த வாதைகள் ஒன்றும் யாருக்கு வரல? யாருக்கு வரல? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரல. நான் எனக்கு கண்களால் பார்த்த ஒரு காரியம் என்னன்னா, ஒரு நியாய தீர்ப்பு. பக்கத்தில் இருக்கிற ஒரே கட்டில் தான், இந்த பக்கத்தில் ஒரு கட்டில் இருக்கு. இந்த கட்டில் எந்த ஒரு மீட்டையோ எதுவுமே வரல. ஆனால் இந்த சைடு இருந்த கட்டில் ஃபுல்லாக மீட்டை. அப்போ நான் புரிந்து கொண்டேன், தேவனுடைய நியாய தீர்ப்பு ஒரு சுவருக்கு இடையில கூட ஆமென் செயல்படுத்த முடியும். ஒரு 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 நக அளவுக்கு கூட கர்த்தர் வேறுபடுத்த முடியும், வராமல் பாதுகாக்க முடியும். இந்த கட்டு முழுவதும் மீட்டையினால் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா நிரம்பி இருக்குது. நான் கண்ணால் பார்த்த ஒரு காரியம். அதே பட்சத்தில் இந்த பக்கத்தில் ஒரு மீட்டை கூட இந்த பக்கமே வரல. அதுக்கு அர்த்தம் என்ன? எகிப்து தேசத்தில் வந்த வாதை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த ஒரே எகிப்து தான். ஆனால் இந்த ஜனங்களுக்கு மத்தியில் என்ன செய்யலை? ஒன்று கூட என்ன செய்யலை? வரல. ஆமென். பேனு வரல, தவளை வரல, ரத்தம் வரல. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அவங்களுக்கு வாதம் வந்துச்சுன்னா நமக்கு வரும்னு சொல்லப்படவே இல்லை. அது ஒரு அடையாளம். என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒரு அடையாளம். ஆமென். வீடுகளில் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிற வீட்டில் ஒரு அடையாளமாக நான் வைக்க விரும்புகிறேன். சங்கார தூதன் கடந்து போவான். யார் வீட்டிலெல்லாம் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளால சங்கார தூதன் பிரவேசிக்க மாட்டான். ஆனால் அதே பட்சத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கூட கீழ்ப்படியாதவர்களுடைய வீட்டில் கூட சங்கார தூதன் பிரவேசித்தான். ஆமென். ஹல்லேலூயா. கீழ்ப்படியாதவங்களுடைய வீட்டில். புரிஞ்சவங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து ஒரு முறை கூட இந்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை புரிந்து கொள்ளுங்க. நம்மளை நட ஓட பாவனையில் ஒரு அடையாளம் இருக்கணும். நம்ம போகிற இடத்துல ஒரு அடையாளம் இருக்கணும். நம்முடைய பேச்சில் ஒரு அடையாளம் இருக்கணும். இவங்க தேவனுடைய பிள்ளைகள் என்பது. ஆமென். எப்படி ஒரு தேசத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறோமோ அதே போல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரே ட்ரெஸ் தான். ஆமென். ஒரே அடையாளம் தான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நான் அவங்களுக்கு அடையாளம் போட்டு வச்சிருக்கிறேன். அடையாளம் போட்டு வச்சிருக்கிற மேலே எந்த சத்துரும் என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. இன்னைக்கும் அடையாளம் போடாதவங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அவர் அடையாளம் போட்டுக்கொள்ள கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்துக்குள் வருகிறவங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். அவங்களுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கர்த்தர் வச்சிருக்கிறார். அவங்களுடைய ராஜ்யத்துக்குள்ள வர்றவங்களுக்கு ஒரு பிரமாணத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். புரிஞ்சவங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு அழகை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதுக்குள்ள வர்றவங்க மட்டும்தான் அந்த ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்க முடியும். அடையாள அட்டை நம்ம இல்லைன்னா நம்ம போய் அதில் போய்
சேரவே முடியாது. புரிஞ்சவங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எசேக்கியா தீர்க்கதரிசி ஒரு அடையாளமா கர்த்தர் வச்சார். ஏசாயா தீர்க்கதரிசி குடும்பத்தை கர்த்தர் ஒரு அடையாளமா கர்த்தர் வச்சார். இன்னைக்கும் ஆரோனை கர்த்தர் ஒரு அடையாளமா வச்சார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஒரு அடையாளமா கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னைக்கும் தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை ஒரு அடையாளமா கர்த்தர் வச்சிருக்கிறார்.